தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடன் பட்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண மனிதர்கள் முதல் ஞானியர்கள் வரை அனைவருமே கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம். இதே போல பெரிய பெரிய ஞானிகளோ பிறவி கடன் நீங்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்வார்கள். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையுடனேயே போராடி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தால் போதும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். நம்மிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு அளவோடு வாழ வேண்டும், கடன் வாங்கக்கூடாது என்றெல்லாம் பெரியோர்கள் சொல்வார்கள். ஆனாலும் ஏதோ காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியிருக்கிறது. அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகி விடுகிறது. என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் பலருடைய கவலை. ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடன் அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா? இதோ அதற்கான பரிகாரங்களை, அதாவது 7 பரிகாரங்களை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். அவற்றுள் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்தாலே போதும், உங்களுடைய கடன் பிரச்சனை 100% தீர்ந்துவிடும். ஒருவருடைய லக்னத்தில் இருந்து 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள். ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6க்கு உடையவர் வலுப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு பெருத்த கடன் உண்டாகும். மேலும் எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்று சொல்கிறது ஜோதிடம். எனவே கடன் வாங்கும் பொழுது, அதிகப்படியான கடன் கொடுக்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். முடிந்தவரை விலக்கு வைத்த பிறகு கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள் என்று சொல்கிறது சாஸ்திரம். சரி, முதலாவதாக குலதெய்வ வழிபாடு. முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளிலிருந்து மீள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும். 6 பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும். ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும். குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் 5 முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும். இப்படி 9 பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன் தொல்லை தீர்ந்துவிடும். அது மட்டுமன்றி உங்களுக்கு வரவேண்டிய கடன் தொகை பாக்கி ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வசூலாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக கோமாதா வழிபாடு. செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும். காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும். மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது. திருமகள் உரையும் அந்த பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்கினால் கடன் தொல்லை தீர்ந்து செல்வம் சேரும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக குளிகை நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்வது. அதாவது நாம் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை மட்டும் குளிகை நேரத்தில் வாங்கிய நபரிடமே திருப்பி கொடுக்க வேண்டும். இப்படி செய்தால் நிச்சயமாக முழு கடனும் கூடிய விரைவிலேயே தீர்ந்துவிடும். அதே போல குளிகை நேரத்தில் நாம் கடன் வாங்கவே கூடாது. அதே போல அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் பொழுது வீட்டிற்கு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்துவிட்டு அடுத்த நாள் தான் உபயோகிக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். நான்காவதாக விநாயகர் வழிபாடு. கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள். ஓம் மகா கணபதியே நம என்று கூறி 3 முறை தலையில் கொட்டி கொள்ளுதல் வேண்டும். சதுர்த்தி, சஷ்டி ஆகிய நாட்களில் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள். நிச்சயம் கடன் தொல்லை தீர்ந்துவிடும். அடுத்ததாக பைரவர் வழிபாடு. ருண விமோசன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களுடைய எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும். அதே போல பிரதோஷ வழிபாடும் நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும். பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டாலும் கடன் பிரச்சனைகள் தீரும். வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதி இல்லாத உங்கள் பகுதியில் இருக்கும் சிவாலயத்திற்கு தானமாக கொடுத்தாலும் கூடிய விரைவிலேயே கடன் தொல்லை தீர்ந்துவிடும். அடுத்ததாக சரபேஸ்வரர் வழிபாடு. வாசி தீரவே காசு நல்குவீர் என்கிற திருவிழிமிழலை திருப்பதிகத்தை ஒரு காகிதத்தில் எழுதி எடுத்துக்கொண்டு உங்கள் பகுதியில் இருக்கும் சிவாலயத்திற்கு வெள்ளிக்கிழமை தோறும் சென்று ஆலயத்தில் அமர்ந்து அந்த திருப்பதிகத்தை வாசித்து வர வேண்டும். இவ்வாறு சில வாரங்கள் சென்றாலே போதும், உங்களுடைய கடன் முழுவதும் தீர்ந்துவிடும் என்று சொல்கிறார்கள். ஏழாவதாக முருகப்பெருமான் வழிபாடு. செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் என்று ஆன்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விரய செலவுகளும் குறையும் என்றும் சொல்கிறார்கள்.
எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி நம்முடைய குறைகளை அவரிடம் கூறி வேண்டலாம். சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்மீகத்தில். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.